டிசிபி சிங்கம், டிசிபி பாஜிராவ் சிங்கம் இங்க வரப்போறாரா? பாஜிராவ் சிங்கமா? சார் நீங்க காலங்காத்தால கிண்டல் ஒன்றும் பண்ணல. கிண்டலா? இந்த பீரோ மொத்தம் நடுநடுங்கும் பாரு, அப்ப தெரியும் உனக்கு யார் வராங்கன்னு. ஆனா இங்க எதுக்கு சார்? நாம என்ன தப்பு பண்ணோம்? டிசிபி பாஜிராவ் சார் இங்க வராருன்னா அதுக்கு காரணம் இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது சார், இங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க, அப்புறம் நாங்களாம் இருக்கிறோம். நாம எப்படி பெரிய பிரச்சனையை உண்டாக்குவோம்? நம்ம விஷயத்தை பத்தி நான் பேசல, நான் அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனைன்னா? அது சார், அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாஜிராவ் இந்த இடத்துக்கு வர மாட்டார். நான் பாஜிராவ். ஹலோ சார். ஹாய். ஹலோ சார். உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வேலையை பத்தியும் கேளுங்க. எஸ் சார். ஆனா சார், நீங்க திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் நாங்க என்ன நினைச்சோம்னா, நீங்க ஏற்கனவே ஒரு பெரிய கேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அதனால இப்போ என்ன, எந்த மனுஷன் தன்னை தானே விற்கிறானோ, எந்த மனுஷன் இந்த நாட்டை விற்கிறானோ, நான் அவனை நசுக்கி மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன். அந்த மாதிரி ஆளு இங்க யார் இருக்கா? ஒரு விஷயம் புரியல எனக்கு. இந்த நாட்டையே விற்கிற ஆள் இங்கதான் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் நாட்டை மட்டும் விற்கல, தன்னை தானே வித்துக்கிட்டான். சார் இங்கேயா சார்? சார் நீங்க எங்க மேல தப்பான பழியை சுமத்துறீங்க. சார், ஏசிபி பிரத்யுமன் எங்களை பத்தி உங்களுக்கு சொல்லுவாரு. இது ரொம்ப தப்பு சார். நான் சொல்றது உங்கள ஒருத்தரை சொல்லல, ஆனா அவன் இருக்கிறது இங்கதான் இருக்கான். அப்புறம் இங்கேருந்து தான் அவன் சிஐடி அனுப்பி வைக்கிறான். நான் அவன் முகத்தில் இருக்கிற முகத்திரை கிழிக்க விரும்புறேன். சார், ஒருவேளை நீங்க ஏசிபி சார் பத்தி ஒன்றும் இல்ல, பிரத்யுமன் இல்ல, அது வேற ஒருத்தன். அப்ப டிசிபி சித்ரலேவா? ஒரு சின்ன ஆதாரம் தேவை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் கை அவன் கழுத்துல இருக்கும். என் மூளை சொன்னதுதான். இந்த பாஜிராவ் ஒருத்தரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு தண்ணி காட்டாம விட மாட்டாரு. அப்படின்னா சார், ஏசிபி சித்ரோலியா? ஹலோ ஹலோ எவ்ரிபாடி. சார் அதை கொடுங்க சார். சார் 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 இந்த மழை என்னுடைய சூட்டை நினைச்சிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் சூட்டு, 10,000 ரூபாய் ஷூ. இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்திருக்கும்? இந்த இந்த ஏசிபி பிரத்யுமன் லீவு போட்டு போனா என்ன மாட்டி விட்டுட்டு போறாரு. இந்தாங்க, இதெல்லாம் சின்ன சின்ன கேஸ். இந்த சின்ன கேஸ் எல்லாம் நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்களே பார்த்துக்குங்க. பாருங்க இந்த ரிப்போர்ட்டு. என்னாச்சு? எல்லாரும் ஏன் முகத்தை தொங்க போட்டிருக்கீங்க? அபிஜித், என்னாச்சு? அது தயா, என்னாச்சு? இல்ல, ஒன்றும் இல்லை சார். சாலங்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்காக அழுவுறீங்க? சார், அது இங்க டிசிபி பாஜிராவ் சிங்கம் வந்திருந்தாரு. பாஜிராவ் சிங்கமா இங்க வந்தாரா? எஸ் சார். யாராவது அவரை கூப்பிட்டாங்களா? இல்ல சார். அப்புறம் ஏன் வந்தாரு? இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அட, சிங்கம்னா காட்டுக்கு போக வேண்டியது தானே. இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது பீரோக்கு? சிங்கம் சிங்கம். அந்த மனுஷன் இதையும் சொல்லியிருப்பாரு, என் மூளை சொன்னதுதான்னு. எஸ் சார். இதுதான் எங்க போனாலும் இதை தான் சொல்றாரு. குழப்பத்திலேயே இருக்காரு. சிங்கம் சிங்கம். சார், இங்க துரோகி இருக்காங்கன்னு அவரை எங்களுக்கு சொல்லிட்டு போனார். அந்த துரோகி
இந்த நாட்டையே விற்கிறாராம். இங்கேயா? ஆமாம் சார், யாரோ ஒருத்தர் இருக்காரு, சிஐடிங்களோட துரோகம் பண்ணுறாருன்னு சொன்னார். சிஐடிங்களோட துரோகம் பண்றானா? யார் அது? யார் அது? ஃப்ரெடி? ஃப்ரெடி? இல்ல சார். ஹேய், யார் அது? பங்கஜ், சார் யார் அது சிஐடியோட இருந்துகிட்டு துரோகம் பண்றது? சார் நான் உங்க ஆளு சார். எங்கள்ல யாரும் இல்லை. அப்படின்னா அப்ப யார் அது? யாரோ சீனியர் ஆஃபீஸர். சீனியர் ஆபீசரா? சீனியர் ஆபீசர்னா ஏசிபி பிரத்யுமன். ஏசிபி பிரத்யுமன் எனக்கு அப்பவே தெரியும். இந்த ஏசிபி பிரத்யுமனால நம்ம சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுவுன்னு. இல்லை சார், அது ஏசிபி பிரதிமனும் கிடையாது. பிரத்யுமன் இல்லையா? வேற யாரோ. அப்ப யாரு? அப்புறம் இங்க வேற யார் இருக்கா? யாரு? வேற யாரு இருக்காங்க? சீனியர் ஆபீசர் பிரத்யுமன், நானா? எடா கூட ஆயிடுச்சே. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பாஜிராவ் சொன்னதை வச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. சிங்கம். சார் சார் உங்க ஷூ ஈரமாயிடும் சார். இந்தாங்க கொடை பிடிச்சிக்கங்க. இந்தாங்க. இந்த என்னையா இது? அழுவாத அழுவாத. எதுக்கு அழுவுற? சார் நான் இப்போதான் சார் இந்த சேர்ல உட்கார்ந்தேன். சேர் உடஞ்சிருச்சா? இல்லை சார். சார் இந்த சேர் சீக்கிரமாகவே காலி ஆக போகுது சார். இது என்ன நினச்சி அழுவும் சார். ஆமா, நீ குடிச்சிருக்கியா? இல்லை சார். அப்புறம் உன்னுடைய சேர் எதுக்காக அழப்போகுது? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுல்ல. உனக்கு ப்ரமோஷனா? உனக்கு ப்ரமோஷனா? எனக்கு முன்னாடியே உனக்கு ப்ரமோஷனா? டேய், தயா சாருக்கும் அபிஜித் சாருக்கும் செல்யூட் அடிச்சு என் கையே வலிக்குதுடா. பொழுதனைக்கும் எஸ் சார் நோ சார்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு. என் ஒய்ஃப் முன்னாடி கூட செல்யூட் அடிக்கிறேன்டா. ஆனா ப்ரமோஷன் உனக்கு கிடைக்க போகுது. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. டிசிபி சித்ரோலேக்கு டைம் வந்துடுச்சு சார். அப்படியா? ஆமா சார். பாஜிராவ் சிங்கம் அவருக்கு பெரிய ஆப்பு வைக்க போறாரு. டிசிபி சித்ரோலே அரெஸ்ட் ஆயிடுவாரு. எங்கப்பா, அப்போ நிச்சயமா அவருடைய வேலை போயிடும். அட என்னப்பா சொல்றது? எப்போ பீரோக்கு வந்தாலும் எனக்கு தான் கிளாஸ் எடுப்பாரு. சரி இரு. அதனால உனக்கு என்ன லாபம்? நீ டிசிபி ஆவியா? சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சேன். டிசிபி சார் அரெஸ்ட் ஆயிடுவாரு. அப்படின்னா டிசிபி சாரோட இடம் காலி. டிசிபி சாரோட இடத்துக்கு ஏசிபி சார் வந்துட்டாரு. ஆனா நீ ஏசிபி ஆக போறது இல்லைல்ல? அட சார் சொல்றத முதல்ல கேளுங்களேன். ஏசிபி சார் டிசிபி சார் ஆயிடுவாரு. அப்புறம் அபிஜித் சார் ஏசிபி சார் ஆயிடுவாரு. சரி. அப்புறம் அபிஜித் சார் இடத்துக்கு வர போறது இந்த பங்கஜ். அட பங்கஜ் வந்துட்டா நான் எங்க போனேன்? உங்களை பத்தி நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. அப்படியா? பொழுதனைக்கும் வைஃபுக்கு சேவை பண்றேன். அப்பதான் என்னைக்காவது லக்ஷ்மி சந்தோஷப்படுவா. ப்ரமோஷன் உனக்காகுமா? அங்க என்ன நடக்குது?
ம் கழுத்தை நெரிச்சு இந்த பொண்ணை கொண்டு இருக்காங்க. கொலைக்காரன் இந்த பொண்ணை நல்ல பலத்தோட கழுத்தை நெரிச்சிருக்கான். இவ சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகல. தெரியல இந்த பொண்ணு யாருன்ட்டு. அப்புறம் யாரும் இந்த பொண்ணு காணாமல் போச்சுன்னு ரிப்போர்ட்டும் கொடுக்கல. அப்புறம் இங்க பாரு தயா, இந்த இன்னொரு காயம். ஆனா இந்த காயம் ஒரே வெட்டில் நடந்திருக்கு. அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு தயா. முதல் அர்த்தம், இந்த பொண்ணோட காலை அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு அர்த்தம், இந்த தாக்குதல் ஒரே ஒரு தாக்குதல் தான். அதாவது ஒரே ஒரு வெட்டில் இந்த பொண்ணோட காலை பாடியை விட்டு எடுத்திருக்காங்க. கொலைக்காரன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவனா இருந்திருக்கான். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் 2 காலையும் வெட்டியிருக்கான். அப்படின்னா அவன் தான் யாருன்றதை காட்டுறதுக்காக தான் காலை வெட்டி இருக்கணும். எந்த மாதிரி ஆயுதத்தை இவன் பயன்படுத்தியிருப்பான்? ஏன்னா ஒரே வெட்டில் காலை துண்டா கட் பண்ணியிருக்கானே. அப்புறம் வெயிட்டான கொஞ்சம் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டியிருக்கான். அநேகமா இந்த மாதிரியான ஆயுதமா இருக்கும் தயா. ஓ, அப்போ இந்த ஆயுதம் தான் நமக்கு கொலைகாரம் இருக்கிற இடத்த காட்டப்போதா? ஆனால் சார் எப்படி? டான்சோ மூலியமா. இந்த வேலை தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. திரும்ப 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 ரத்தத்தை சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. அட பாஸ், நீங்களே தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கத்தியை சுத்தம் பண்ணியிருப்போமே. பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரத்தம் எனக்கு பிடிக்கும். இந்த ரத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரத்தம் சிவப்பு நிறம். ரத்தம் லா la 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 அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் வாய் மூடிட்டுரு. ரொம்ப ஆபத்தான ஆளு. ஆபத்தான ஆளா? அட யாருப்பா அந்த ஆளு? இங்க ஏதாவது துர்நாற்றம் வீசுதா? இல்ல எங்களுக்கு எந்த துர்நாற்றமும் வீசல. ஆமா பாஸ், எனக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. அதுவும் இல்லாம இப்பதான் ஸ்ப்ரே அடிச்சோம். இங்க எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஸ்மெல்லு தான் வருது. இங்க எல்லா பக்கமும் நல்ல வாசனை வீசுது.
ஆமாம் பாஸ், நல்ல மனம் வீசுது. ஆனா எனக்கு எந்த வாசனையும் வரல. என் மூக்குக்கு என்ன ஆச்சு? எனக்கு வாசனை வரல. ஐயோ பாஸ், இங்க வாசனையே இல்ல. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. யாரு சொன்னது? நான் தான் சொன்னேன் பாஸ். ஏன் சொன்ன? வாசனை வரலன்னா அதை சொல்லணும்ல. துர்நாற்றம் அடிக்குது. எங்க துர்நாற்றம்? அது அங்கதான், அங்க பாருங்க, காலை வெட்டியிருக்கீங்களே அங்கதான். வந்தால் இன்னைக்கு கூட விட்டா போறதில்ல பார். டே, துர்நாற்றம் வீசுதுன்னா அதை சொல்லி தானே பாவணும். அந்த வெட்டின காலை தூக்கி எங்கேயாவது போடலாம்ல. இப்போ துர்நாற்றம் எங்க அடிக்குதுன்னு நீ தான் சொல்லணும். பாஸ் நீங்க கேட்டீங்க, அதான் நான் சொன்னேன். உன் தலைய வெட்டி இங்கேயே அலங்காரம் பண்ணுவேன். பாஸ், துர்நாற்றம்லாம் இல்லை. வாசனையா இருக்கு, வாசனையா இருக்கு. வாசனை 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 வாசனை. உன் மூக்க வெட்டுவேன். மூக்கு இருக்காது, வாசனை தெரியாது. பாஸ் என்ன பண்றீங்க? அவர் வரப்போறாரு. ஆமா பாஸ், அவர் வரப்போறாரு. அவரு வரப்போறாரு. அவரு வரப்போறாரு. 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 செலிப்ரேஷன். அவர் வரப்போறாரு. ஸ்ப்ரே. வாங்க சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க. மார்க்கோ சார் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வழி தடுமாறிடுவாங்க, புரியுதா? உன் கை ஏன் இப்படி நடக்குது? இவ்வளோ ஃபாக் எதுக்கு பரப்பிக்கிட்டு இருக்க? டிசிபி சித்ரோலே, வெல்கம். என்ன இது ஜோக்கர்? இந்த பெயிண்ட் எதுக்கு பூசிக்கிட்டு இருக்க? அப்பா ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல நான் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பேன். அதனால எங்க அப்பா வாய்க்குள்ள விரல விட்டு இப்படி கிழிச்சிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, ஏன்டா சிரிக்க மாட்டேங்கிற? அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ரத்தத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? எனக்கு இந்த மாதிரி அசிங்கமான இடத்துக்கு வர பிடிக்காது. ஒருவேளை பணத்து மேல ஆசை இருந்தா இந்த இடத்துக்கு வந்துதான். பணமா? பணம் தான், 5 கோடி. நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 9 இலை தின்னதுக்கு அப்புறம் பூனை இங்கேருந்து ஓடி போயிடுச்சான். நான் பூனையா? இல்லை இல்லை சார், நான் எலியை சாப்பிட்டேனா? ஆமாம் சார்.
இல்லை சார். இவன் ஆமாங்கிறானா இல்லைங்கிறானா? நீங்க என் கௌரவத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் உங்களை எதுக்கு கத்துற? நீயே தானே சொன்ன உனக்கு ஒருவேளை 5 கோடி கொடுத்தா அதுக்கப்புறம் சட்டவிரோதமான வேலைகளை ஆரம்பிக்கலான்னு சொன்னியே. நான் சொன்னேனா? ஆமா, நீதான். நான் உங்களை பார்த்துக்கங்க. அவன் வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் அப்பன் பாஜிராவ் சிங்கம். அவர் வந்தா உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாரு. அப்புறம் பணத்தை கொடுக்குறீங்கல்ல, எல்லாரையும் பிடிப்பாரு. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. சிங்கம் வராரா? வராரு இல்ல, வந்துட்டாரு. பணத்தை எடுங்க. கமான் கமான். No! பணத்தை எடுக்காதீங்க, பணத்தை எடுக்காதீங்க. இந்த நோட்ல என்னமா வாசனை வருது. பணத்தை எடுக்காதீங்க. ஆர்கோஸ், விளையாட்டா நினைச்சுக்கிட்டியா? வண்டியில் எடுத்துட்டு போய் வை. எடுத்துட்டு போய் வைங்க. சரி, இந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருது? இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன். பணத்தை வாங்க வருவல்ல? என்ன வளர்ற? சித்ரோலே சார், எனக்கு உங்க ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருது? இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். பணத்தை வாங்க வருவல்ல? என்ன வளர்ற? சித்ரோலே சார், எனக்கு உங்க ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஷூ உடனே வேணும். எனக்கு ஆசையா இருந்தா நான் எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமா லேடி ஷூ. ஷூ. லோ, 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 லோ,
இந்தா ஷார் பண்ணு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல கிடைக்கும். இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் ஏன் இதுக்கப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது? ஏன்னா யார் சொல்றதும் கேட்க மாட்டேன். ஏய், சும்மா கதை விடாத. வாங்க வாங்க, தேவையில்லாம என்ன குழப்பாதீங்க. அப்புறம் என்ன கோவப்படுத்த கூட முயற்சி பண்ணாதீங்க. அப்படி எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னாச்சு தலை? ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்களா? ஆமாப்பா, என்கிட்ட வந்து மோதுறானுங்க. ஆனா இப்ப பரவாயில்ல, இவங்களுக்கு சரக்க காட்டுங்க. எத்தனை வேணும்? அப்புறம் என்ன வேணும்? 10 வேணும். அது நீளமானது. ஒரே வெட்டில் ஆளை துண்டா வெட்டணும். அந்த மாதிரி. இங்க பாரியா, அது இவங்க கிட்டலாம் கிடையாது. இவனுங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியுது. ஏய், யாருப்பா இந்த ஆளுங்க? புதுசாகிறானுங்க. அட இல்லப்பா, இவங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க. சரக்க குத்தனுப்பு. இந்தா இது எடுத்துகிட்டு போ. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்துருக்கியா? இதெல்லாம் இங்கே மட்டும்தான் செய்கிறோம். மறுபடியும் எங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்லாத. ஒரே வெட்டில் வெட்டுமா? அப்படி வெட்டலைன்னா அடுத்த வெட்டு என் கழுத்தில் வெட்டு. இதை விட பெரிய கேரண்டி யாராவது கொடுப்பாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையாவது வெட்டிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறோம். படிக்காதவனா நீ? நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதில்ல? அட என்னையா, அப்படி படித்தவங்களா இருந்தா இவங்க இங்கே வரப்போகிறாங்க. டம்போலி கிரீக்கில் நீ கேள்விப்படுகிற? அவ்வளோ கொண்டது யாரு? சரக்கு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. அட பேரை சொல்லிடுப்பா. நாங்கள் அந்த மாதிரி வேலைலாம் செய்கிறதில்ல. வா, மக்களை கொல்றதுக்கு இந்த மாதிரி ஆயுதங்களை விற்கிற நீ, ஆனால் பேர் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஓவராக பேசுகிற. யார் நீ? நாங்கள் சிஐடி.
சார் 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 விட்டுருங்க சார். ரொம்ப டைமை வீணடிச்சிட்டீங்க. தம்போலின்ல ஒரு பொண்ணு கொலை பண்ணாங்கல்ல, அந்த கத்தியை யாருக்கு வித்தீங்கடா? சார் அந்த ஜக்கி அப்புறம் பால், ஜக்கியும் பாலும் கத்தி ஃபுல் செட்டை இங்கேருந்து தான் சார் வாங்கிட்டு போனானுங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், நாங்கள் அப்பாவிங்க சார். ஜக்கி அப்புறம் பால் அவங்க எங்கே இருப்பானுங்க? சார் எங்களுக்கு அது தெரியாது சார், நாங்கள் நிஜமாக எதுவும் தப்பு பண்ணல சார். சார் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சார். எல்லாம் இருக்குல்ல, மூடுறா. உன்னோட வேலை 5 மணிக்குள்ள முடிஞ்சு 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். வில்லு, நீ இங்கே எதுக்கு வந்த? அண்ணா அண்ணா அது ஒரு சின்ன வேலை. அப்படி என்ன வேலை? இங்கே வரையும் வந்துட்ட? அது அது வந்து அண்ணா, அது 2 பேர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்கள இங்கே ஒன்றும் கூட்டிகிட்டு வந்துடல. அது அண்ணா கூடவே தானே வந்திருக்காங்க. சாக போறியா நீ? சாக மாட்டான், சாக அடிச்சிட்டாங்க. ஓடு ஜக்கி ஓடு. ஏய் நில்லுங்கடா. சிஐடி கதை முடிஞ்சது. நான்ப்பா. கன்னு தெரியுது. கன்னுக்கு கீழே விழுந்துருச்சு. சிஐடி பறந்துட்டான். இப்போ நீங்களும் பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஏதாவது ஞாபகம் வந்ததா இல்லையா? இல்ல. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிஐடி ஆஃபீஸரை ஷூட் பண்ணுவீங்க? இல்லை சார், நாங்கள் புறா மேலே தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அப்போ தான் நீங்கள் குறுக்கில் வந்துட்டீங்க. புறாவியா சுட்டுட்டு இருந்தீங்க? புறாவியாட சுட்டீங்க? ஆமாம் சார். காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். யார்கிட்ட பேசுற?